ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டான வெங்காயத்தாள் கூட்டு தான் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சாதத்து கூட சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கிடைச்சா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் அந்த இது ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் வெங்காயத்தாள். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் மேலே அந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள தோலை உரிச்சிடணும். இந்த மாதிரி மேலே லைட்டாக கட் பண்ணிவிட்டு உரிச்சிங்க அப்படின்னா சூப்பராக உறிஞ்சி வந்துடும். எல்லா வெங்காயத்தாலையும் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி சீசனில் தான் கிடைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரெசிபி. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா இதையுமே உரிச்சாச்சு. அதோட தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை மட்டும் அப்படியே தனியாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுக்கிட்டு இதை நம்ம மொத்தமாக சேர்த்துட்டு கீரைலாம் கட் பண்ணுவோம்ல, அதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அதில் இருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் உள்ள வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பீஸாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் வெங்காயம்லாம் கட் பண்ணுவீங்களா, அந்த சைஸு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டாக அப்படியே தான் கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கணும். நம்ம இது சீக்கிரம் வதங்கிடும். அதனால் நீங்கள் 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வதக்குனதுக்கப்புறம் ஃபுல்லாக சுருங்கிடும். அதனால் நீங்கள் கம்மியாக சேர்த்துட்டு லாஸ்ட்டாக பத்தலைன்னா கூட சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம வதக்கும் போதே அதில் கொஞ்சம் நீர் விட்டு வரும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக கலர்லாம் மாறிடும். எவ்வளோ சுருங்கிட்டு பார்த்தீங்களா, நம்ம எந்த அளவுக்கு அந்த இலைகள் சேர்த்துருந்தோம். இப்போ ஃபுல்லாக சுருங்கிருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு முட்டை கூட சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். நான் இன்றைக்கி முட்டை சேர்க்காமல் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காயத்தாள் கூட்டு சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி சாதத்து கூடயும் நீங்கள் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.